Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு மாநகராட்சி துறையிலேருந்து வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 14 அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து இந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், தேதி February 2 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மாநகராட்சி, அதில் பார்த்தீங்கன்னா 146 வேகன்சி இருக்குது. உதவி பொறியாளர் சிவில் ஆர் மெக்கானிக்கலில் 145 வேகன்சி இருக்குது. உதவி பொறியாளர் நகராட்சியில் 80 வேகன்சி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர்லேயே சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், திட்டம், அதில் பார்த்தீங்கன்னா இளநிலை பொறியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், வரைவாளர், பணி மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர், அதாவது நகரமைப்பு ஆய்வாளர், பணி ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1933க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான சேலரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 7 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 37,700 1,38,500 வரைக்கும் இருக்குங்க. அதே 8, 9 அந்த 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 35,900 ரூபாயிலிருந்து 1,31,500 வரைக்கும் இருக்கும். போஸ்ட் 10லிருந்து 14க்குள்ளே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலிருந்து 1,30,400 ரூபா வரைக்கும் இருக்கும். 15வது போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாயிலிருந்து 67,100 வரைக்கும் இருக்கும். துப்புரவு ஆய்வாளருக்கு பார்த்தீங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎம்ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், TWADB அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்ட். ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா 3 தான் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டிஎம்ஏ, TWADB, CMWSSB. ஸோ அந்த 3 இதுக்கான எக்ஸ்பேன்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது TWADBனா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை, டிஎம்ஏனா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், CMWSSB அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா February 2. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 12ங்க மாலை 5:45 மணிக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும். இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க போகிறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணது எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது மேலே மென்ஷன் பண்ணியிருக்க போஸ்ட்டில் 1லிருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் 14வது இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும், அதாவது இந்த 9 போஸ்ட்டுக்கும் ப்ளஸ் இந்த 16, 1லிருந்து 8 வரைக்கும் ஒரு 8 போஸ்ட்டு, 14வது இதில் இருக்க ஒரு போஸ்ட்டு, 16ல் இருக்க போஸ்ட், மற்ற பார்த்திங்கன்னா இந்த 10 போஸ்ட்டுக்கு டிகிரி இன் பிளானிங், அதாவது பிளானிங்கில் டிகிரி முடித்தவங்க எல்லாரும் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் அவங்க படித்த டிகிரிலேருந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து கம்பல்சரி. அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் A வந்து தமிழ், 10th குவாலிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். பார்ட் B ஜென்ரல் ஸ்டடீஸ், அது டிகிரி ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு June 30, அதாவது 30/6/2024 அன்றைக்கி காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பரும், மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செகண்ட் பேப்பரும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த 10 போஸ்ட்டுக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட் 9லேருந்து 13 இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் 14, 15 இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில், டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது. காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர். இது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா June 29 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு நேர்காணல், அதாவது இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் கேட்டிருக்க பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு 15 days ப்ரியராக நம்ம கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வேலைவாய்ப்பு செய்தி போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் GK with GK.